அப்படியே ஒரு பவுலில் சேவ் பண்ணிடலாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எத்தனையோ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க வாழ்க்கையில். அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சக்கரவள்ளி கிழங்கு தாளிசம் ரெடி பண்ணியாச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தாளிசம் பண்ண போகிறாங்க. நம்ம ரவெல்லாம் கிண்டுவோம் பாருங்க, அந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கை தாளித்து சாப்பிட போகிறாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். இந்த கிழங்கு வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வேக வச்சு எடுக்கணுங்க. வேக வச்சு எடுத்து நம்ம தாளிசம் பண்ணணும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பருங்கிழங்கா எடுக்கக்கூடாதுங்க, பொடி கிழங்கா எடுக்கணும். எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய கிழங்கா இருந்துச்சுன்னா அதில் 4 கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க. எடுத்து பண்ணுங்கள், சூப்பராக கிடைக்குங்க. இது எப்படி தாளிசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. கிழங்கு வந்து இந்த சைடு மூடை கட் பண்ணிடணுங்க. கழுவி எடுத்துட்டேன், கழுவி எடுத்து தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாட்டு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அது இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி 2 கட் பண்ணணுன்னா 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேணுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். யாருமே இந்த மாதிரி தாளிசம் பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டேங்கிங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த கிழங்குலாம் சாப்பிட்றதுக்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பருங்கிழங்கோட பொடி கிழங்கு தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கிழங்கு வாங்கிக்கோங்க. பொடிசாக பார்த்து எடுத்துட்டு கழுவி நறுக்கியாச்சு. தண்ணியை சூடு பண்ணி தண்ணியில் போட்டுக்கிடலாங்க வேக வைக்கிறது. தண்ணி நல்லா சூடாயிருச்சு, தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிடலாம். அதேமாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். மோஷன் போகாதவங்களுக்குலாம் இந்த கிழங்கை வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் நிறைஞ்சது. இது லேசான கிழங்குன்னு நினச்சிக்கிடாதீங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க. சின்ன குழந்தைகளுக்குலாம் மோசம் சரியாக போக மாட்டேங்குன்னா இந்த கிழங்கை தோலை உரிச்சிட்டு மசிச்சு கொடுங்க. சின்ன குழந்தைகளுக்கு வந்து தோல் வந்து எதுவும் போய் அடைச்சிடக்கூடாது, அதனால் மசிச்சு கொடுங்க தோலை உரிச்சிட்டு. பெரியவங்க வந்து அப்படியே சாப்பிட்லாங்க. இல்லை தோலை உரிக்கணும்னு வேண்டாம், நம்ம அப்படியே சாப்பிடலாம். நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது இந்த கிழங்குல. ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தாளித்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக பண்ணி சாப்பிடுங்க, இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணி சாப்பிடுங்க. நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தின்னு போடுறதோட இந்த மாதிரி கிழங்கு ஒரு நாள் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக கிடைக்குங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு வேகிறதுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ தேங்காய் போட்டு நம்ம தாளிசம் பண்ணணுங்க. அட்டகாசமாக இருக்குங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் அது தோட்டத்தில் விளையும். எங்கள் அம்மா வந்து இதை வச்சு ஓயாமல் சாப்பிடுவேன். எங்கள் ஊர்லலாம் இது ரொம்ப விளையும். பிடிங்கி அதை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் உடைய ஒன்று இடத்துல முளைச்சிட்டு கிடக்குங்க. அதெல்லாம் பிடிங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அவிச்சு சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணுங்கள், பண்ணி சாப்பிடுங்க. கொஞ்சம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. சட்டுன்னு வெந்துருங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துட்டுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அப்படியே தண்ணி வடிகட்டி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாங்க. ரொம்ப குழையாக வச்சிடாதீங்க. நல்லா வெந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தனைக்கே கொல கொலான்னு போயிடுங்க.
அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம். இந்த மாதிரி அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக கடுகும் உளுந்தம்பருப்பும் தாளிச்சதுக்கு போட்டுக்கலாங்க. கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா உளுந்தம்பருப்புங்க, உளுந்தம்பருப்பும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெண்டும் நல்லா பொரியட்டுங்க. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயங்க, பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் செவந்து வந்தால் தான் நல்லா மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிழங்கு ஆட் பண்ணிடலாம். மனமே சூப்பராக இருக்குங்க. இதில் வெள்ளை கிழங்கை விட நல்ல மஞ்சள் கிழங்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. மஞ்சள் ஒரு கிழங்கு கிடப்பதுக்கு இல்லை, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. தாளசம் பண்ணியாச்சுங்க, சூப்பராக இருக்குது. இப்போ இதில் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பூ ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா அடாடாடாடா, என்ன மனம், என்ன ருசி. நீங்களும் ஒரு நாள் காலையில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கு நிறைய வருது இப்போ, கிழங்கு சீசன். வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. நிறைய பேருக்கு பாத்ரூம் பிரச்சனை தான் நிறைய இருக்குங்க. மோசன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் கிழங்கு பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டாச்சுன்னு வைங்க, பாத்ரூம் போய் போகாதுங்க. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதனால இந்த கிழங்கு அடிக்கடி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா வயிறு நல்லா க்ளீன் ஆயிருங்க உங்களுக்கு. அவ்வளோதாங்க, ஃப்ரை பண்ணியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. நான் ஒரு நாள் செய்யலை, நீ தான் செஞ்சுருக்கேன். அம்மா சொல்லுவாங்க, பண்ணி சாப்பிடுமா, நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும்ன்ட்டு. எங்களுக்கு பண்ணி தந்திருக்காங்க. சூப்பர் டேஸ்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க. அப்படியே ஒரு பவுலில் சேவ் பண்ணிடலாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எத்தனையோ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க வாழ்க்கையில். அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சூப்பரான சுவையில் சக்கரவள்ளி கிழங்கு தாளசம் ரெடி பண்ணியாச்சுங்க. வா, கொஞ்சமாக கிழங்கு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்க. சூடாக இருக்குங்க, எவ்வளோ சாஃப்டாக வச்சுருக்கு பாருங்க. 2-3 நிமிஷம் கூட ஆகலைங்க வேகிறதுக்கு, நல்லா குழஞ்சிருச்சு. சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்காருந்தா இப்படி மசிச்சு கொடுங்க, தேங்காய் போடாமல். தேங்காய்லாம் தொண்டையில் போய் சிக்கிருச்சுன்னா பிள்ளைகளுக்கு இருமல் வந்துடுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. சக்கரவள்ளி கிழங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. கபகபான்னு ஆவி பறக்க சக்கரவள்ளி கிழங்குங்க.
சூப்பரா இருக்குங்க. நல்லா சாஃப்ட்டா வந்துருக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கு. வேற லெவல்ல இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. மரவள்ளி கிழங்கு கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.